ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறமா சப்போர்ட் ரெசிஸ்டர் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த வார் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு வீடியோ. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா 24,600 ரீச் பண்ணோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் க்ளோசிங் பேஸஸில் அதை ரீச் பண்ணலனாலும் ஓரளவுக்கு மிட் ஆஃப் த 2:30 அந்த டைமில் 24,560 கிட்ட மார்க்கெட் ரீச் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துல 24,585 rupees, which is related to the 24,600. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் மாதிரி போன அளவு அந்த இது தொட்டு பார்த்துச்சு. ஆனால் கேட்டு பார்க்க இன்னைக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேப் பார்த்தாயிட்டு அந்த கன்சல்ட் வந்துச்சு. இட்ஸ் குட் டு சேல். இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ ஹை தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டுடே மார்க்கெட் 24,580 கிட்ட ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். அங்கே கன்சாலிடேட் பண்ணிச்சுன்னா நோ ப்ராப்ளம். டூ பண்ணாமல் இருந்தால் மட்டுமே நமக்கு ஓரளவுக்கு வி வில் எக்ஸ்பெக்ட் குட் அப் ட்ரெண்ட். சோஷியல் மார்க்கெட்டிங் டேட்டஸ் எல்லாமே டவுன் ட்ரெண்ட் தான் இண்டிகேட் பண்ணுது. 30 which is ஓவர் சோல்டு மார்க்கெட் ரீச். ஸோ எல்லாமே ஏரிஷ் தான் இன்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா கீ ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோடுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. இருக்குது. இன்னைக்கு மட்டுமே $78 கிட்டத்தட்ட ஒரு பேரல் ட்ரேட் ஆகுது, விச் இஸ் நெகட்டிவ் ஏஷியன் மார்க்கெட். அதே மாதிரி இந்தியன் ருப்பியுமே குளோபல் கியூஸ்னால கொஞ்சம் வீக்காக தான் நம்ம இருக்கும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ லெட்ஸ் சி அவர் இந்தியன் மார்க்கெட்டும் பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்லாம் மிக்ஸில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் இன்னுமே லோவில் தான் இருக்குது. பட் ஹாங்காங் சவுத் கொரியா மார்க்கெட் 12% லோவல் ஆகி அப்பர் சர்க்கியூட் ரீச் பண்ணியது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 7% போச்சு. அப்புறம் 10% இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் 20% டவுன் ஆகி இப்போ திரும்பி அவங்க இன்னைக்கு மட்டுமே 12% ஹாப்பு. ஸோ சி வாட் ஆர் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸில் ரொம்ப வீக்காக இருக்குது. டுவர்ட்ஸ் மோஸ்ட்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ரீபவுன்ஸ் ஆகுமான்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆர்எஸ்ஐலாம் 30% வந்துச்சுனாவே மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வில் கோ ஃபார் அப் ட்ரெண்ட். அதாவது ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுற அந்த இது பாட்டம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா 24,600 ஒரு கீ லெவல். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வில் பி லாங் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா 24,600 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதில் தான் ஃபிபனாச்சி ரெசிஸ்டன்ஸ் அப்புறமா மல்டிபிள் சப்போர்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இன்னும் டிஐ வில் ட்ரை டு புஷ் த மார்க்கெட் அபோவ் 24,600 அண்ட் தென் இண்டெக்ஸ்லாம் 21%, அதாவது 21 ட்ரேட் ஆகல. 15ஆவே உங்களுக்கு வாலட்டிலிட்டி அதிகம். அந்த இண்டெக்ஸ் எனக்கு நிஃப்டி ஐடி இட்ஸ் பிகம் க்ரீனில் மூடி இருக்கு. ஸோ ஆஷிஷன் நான் சொன்ன மாதிரி 30,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃபார் நிஃப்டி ஐடி. நீங்கள் அந்த நிஃப்டி ஐடி ரிலேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டாப் சந்தோஷம் பார்த்தீங்களா, இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 days செல் ஆஃப் பண்ணுறாங்க. யூஎஸ் மார்க்கெட்லாம் லைட்டாக பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது. நேற்று க்ளோஸ் ஆனது பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ குளோபல் மிக்ஸ்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஎஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. யூஎஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சுன்றதுனால நம்ம வி வில் நாட் பி ஓப்பன் இன் பாசிட்டிவ். பிகாஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ்லேருந்து வர எல்லா ஆயிலுமே சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு தான் மோஸ்ட்டாக